ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக நான் மார்னிங்கே குளிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டேன். அம்மா வந்து வாடா அரிஃபே, நம்ம வந்து இப்போ சந்தைக்கு போகணும் அப்படின்னாங்க. சந்தைக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு செடி வாங்குற வேலை இருக்குனாங்க. சரின்னு அப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் கிளம்பிட்டோம். காலையில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே மழை பெய்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் மழையும் பேஞ்சுது. அப்புறம் சந்தைக்கு வந்துட்டோம். அப்புறம் எங்கள் அம்மாவை சந்தையில் விட்டு எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு. என்னென்னா, இந்த சாவி நேற்று எங்கள் பாட்டி வீட்டு சாவி வந்து உடஞ்சிருச்சு. அது வந்து வெல்டு அடிக்கணும், வெல்டர் ஒர்க் ஷாப்பில். ஸோ அதுக்கோசரம் நான் வெல்டிங் ஒர்க் ஷாப் தேடி போனேன். வெல்டிங் ஒர்க் ஷாப் இல்லை. திரும்ப வந்தால் எங்கள் அம்மாவை காணோம் சந்தையில். நான் தேடிட்டு தான் இருக்கிறேன். இந்த கூத்த பாருங்கள், ஃபுல் சந்தையும் அலைகிறேன். எங்கம்மா போனேன், நடந்து போகிறேன். தம்பி கீரை வேணுமாங்கிறாரு, கத்திரிக்காய் வேணுமாங்கிறாங்க. கத்திரிக்காய் கடைக்காரங்களாம் எனக்கா என்ன, நான் கத்திரிக்காய் வாங்க வரல, எங்கள் அம்மாவை தேடி வந்தேன்ட்டு என் மூஞ்சி அப்போ போச்சு பாருங்க, அப்படின்ற மாதிரி போச்சு. சரி, அப்புறம் எங்கள் அம்மா எங்கே தான் இருக்காங்க, நானும் தேடுறேன். சந்தையே ரவுண்ட் அடிச்சிட்டேன். போன இடத்துக்கே திரும்ப போனால் ஏதோ நினைப்பாங்களேன்ட்டு. அப்புறம் ஒரு வழியாக எங்கள் அம்மாவை தூரத்தில் பார்த்துட்டேன். அந்த ஆட்டோ பின்னாடி வந்து செடி வாங்க போகிறேன்னாங்கல்ல, ஸோ செடி வாங்கிட்டு இருந்தாங்க. ஃபோன் அடிக்கிறேன், எடுக்க வேறு இல்லை. போயிட்டு ஏமா என்னம்மா ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டேன்னு திட்டிட்டு, அப்புறம் என்னன்னு கேட்டேன். அப்புறம் வந்து செடி வாங்கிட்டு இருக்கேன்டா, அதிகமாக இருக்குது செடிலாம் அப்படின்னாங்க. என்ன செடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக என்னென்னா கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகா, அது 3 தான் வாங்குறாங்க. ஏன்னா வீட்டில் வந்து பீன் பேக் வைக்கிறாங்களாம். ஸோ இது எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட அவங்க அம்மா பேசிக்கிட்டே நின்னாங்க. ஐயோ அப்பா, எப்போ தான் பேச முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி என் மைண்ட் செட் இருந்துச்சு. அப்புறம் அவங்க ஒரு வழியாக கிளம்பிட்டாங்க. அப்புறம் அவங்க வந்து எங்கள் அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. அம்மா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அம்மாவை விட்டு, அப்புறம் எனக்கு அந்த ஒர்க் இருந்துச்சுல, வெல்டிங் அடிக்கிற ஒர்க்கு, அது கிளம்பிட்டேன். பாருங்களேன் எப்படி வெல்டு அடிக்கிறாங்கன்ட்டு. இது வந்து ஆக்சுவலாக வந்து பித்தளை பித்தளைக்கு வந்து கேஸ் வெல்டிங் தான் வைப்பாங்களாம். ஸோ தட் நான் நிறைய இடத்துல அலைஞ்சேன். கேஸ் வெல்டிங் ஒரு சில இடத்துல தான் இருக்கும்னாங்க. அப்புறம் இந்த இடத்துல இருந்துச்சு. எங்களுக்கு ரெகுலர் தான், அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம். இவர் தான் வெல்ட்ரு. அப்புறம் அங்கே வந்து வெல்ட்ரு அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் எங்கேயோ ஒரு வேலை என்னான்னு பார்த்தீங்கன்னா, பீன் பேக்கில் செடி நட்டோம். நம்மள்ட்ட ஒரு 10 பீன் பேக் இருக்குது. காலைல மார்க்கெட்டில் நம்ம வாங்கினோம்ல 3 செடி. ஆக்சுவலாக என்னென்னா கத்திரிக்காய், பச்சை மிளகா, அந்த இது, அப்புறம் அதையும் நெட்டிட்டு இங்கே வந்து பார்த்தா நம்ம செல்லக்குட்டி இவருக்கு வந்து சளி பிடிச்சிருக்கான். அதனால இவரை வந்து இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கள் ஆடு வச்சுருக்காங்க. இன்றைக்கான விளாக் ஓவர், அவ்வளோதான் கைஸ். நாளைக்கு பார்க்கலாம்.